டைகர் அடி வாங்க பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் தேங்காய் எடுத்துகிட்டு போகிறதுக்காக. நேற்றே ஊர்லேருந்து வந்துட்டோம். இன்றைக்கி தேங்காய்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஊருக்கு போகலான்ட்டு தான் பார்த்தோம். ஆனால் தேங்காய் அறுத்து கொடுக்கறதுக்கு ஆள் காலையிலே சொல்லியிருந்தோம். ஆனால் காலையில் அவங்களால வர முடியல. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே தான் அறுத்து கொடுக்கறதுக்கே ஆள் வந்தாங்களா. அதுக்கு மேலே நம்ம ஊருக்கு கிளம்ப முடியாதுன்ட்டு சரி நாளைக்கு கிளம்பிக்கலான்ட்டு அப்படியே அம்மா வீட்லேயே தங்கிட்டோம். அன்றைக்கி ஈவினிங் போல் அந்த அண்ணாவும் வந்துட்டாங்க. தேங்காய் அறுத்து கொடுத்தாங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு நாங்களுமே வயலுக்கு கிளம்பிட்டோம். முன்னாடிலாம் அந்த தேங்காவை மரத்தில் ஏறி அறுத்து கொடுக்கறதுக்கு 20 ரூபா வாங்கினாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இப்போலாம் ஒரு மரத்துக்கு 50 ரூபாவும் வாங்குறாங்க, 100 ரூபாவுமே வாங்குறாங்க. இந்த அண்ணா பரவாயில்ல 50 ரூபா தான் வாங்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அம்மா தோட்டத்தில் கொஞ்சம் வெங்காயமே போட்டிருக்காங்களா, அதை விலை பேசிட்டாங்க. அதுக்கு தாள் அறியறதுக்காக தான் ஆள் வந்திருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. தேங்காவுமே ஒரு 4-5 மரம் ஏறி அறுக்க வேண்டியது இருந்துச்சு. அந்த அண்ணாவும் ஒவ்வொரு மரமாக ஏறி அறுத்து விட்டுட்டு இருந்தாரு. அம்மா ஒரு பக்கம் வெங்காயம் கொஞ்சம் தனியாக நட்டுருக்காங்களா, அதுக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம அதை போய் பார்க்கலான்ட்டு நான் இந்த பக்கமாக வந்துட்டேன். அம்மா வயலுக்கெல்லாம் உரம் போட்டு தான் தண்ணி விட்டுட்டு இருந்தாங்களா, சரி நம்ம கொஞ்சம் போடுவோன்ட்டு நான் அந்த வேலையை தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். எப்போவுமே எங்கள் வயலில் எல்லா வயல்லையுமே ஒரே வெள்ளாமையாக வைக்க மாட்டோம். அதில் பாதி இதில் பாதி இப்படி தான் நாங்கள் எப்போவுமே வைக்கிறது. குச்சி வெள்ளிக்கிழங்குமே கொஞ்சம் அம்மா போட்டிருந்தாங்க. அது முன்னாடியே அறுவடை பண்ணியாச்சு. ஒரு 10 குச்சி மட்டும் விட்டுருந்தாங்க. வீட்டுக்கு வேணும்னா அப்போதைக்கு பிடிங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக. நான் போய் ஒரு குச்சி பிடுங்கி பார்த்தேன். பிடுங்கவே முடியல, ரொம்ப காஞ்சு போயிடுச்சு. அதை பிடுங்கவும் எனக்கு தெரியல. அப்புறம் என்னோட பாப்பா தான் பிடுங்கி கொடுத்தா. அங்கேயே அப்படியே மோட்டார் ஓடிட்டு இருக்கிறதுனால கையோட கழிவையுமே வீட்டுக்கு எடுத்துக்கிட்டாச்சு. மேலே எடுக்கணும், அப்படியே மேலே எடு. வயல்லே வெங்காயம்லாம் ஆஞ்சு அதை அப்படியே வயல்லே கொட்டி வைப்பாங்களா, அதுக்கு இடம் சரி பண்ணுறதுக்காக அம்மா அங்கே போயிட்டாங்க. அதனால் நான் தான் கொஞ்சம் நேரம் தண்ணி அடைச்சிட்டு இருந்தேன். நான் தண்ணி அடைச்சி முடிக்கிறதுக்குள்ளே தேங்காவும் கரெக்டாக அறுத்து முடிச்சிட்டாங்களா. பாப்பாவும் ஆனந்தும் சேர்ந்து கொஞ்சம் தேங்காவெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டாங்க. நான் போகும்போது ஒரே ஒரு மூட்டை மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. மற்ற எல்லா தேங்காவுமே வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க. நான் அந்த ஒரு மூட்டையை மட்டும் தூக்கிட்டு போயிருந்தேன். ஒரு 6 மணிக்கு மேலே வயலில் வேலை செய்கிறவங்களுமே அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு கிளம்புறதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே காலையிலேருந்து தாளாயிரதை அப்படியே மூட்டையில் சேர்த்து வச்சுட்ருக்காங்க. ஈவினிங் லாஸ்ட்டாக போகும்போது எவ்வளோ ஆஞ்சிருக்காங்கன்றதை எடை போட்டு எழுதி வச்சுக்கிறாங்க. 1 கிலோவுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும் போல். முன்னாடிலாம் பேசன் கணக்குக்கு தான் ஆஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போலாம் கிலோ கணக்குக்கு ஆயிராங்க போல். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது மாதிரி அறுவடை பண்ண மாட்டாங்க வெங்காயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடிலாம் எங்கள் வயலில் எப்படி அறுவடை பண்ணுவாங்கன்னா, இது மாதிரி வெங்காயம் பிடுங்க மாட்டாங்க. பச்சையாக இருக்கும் போது அதோட தாளை அரிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா களைக்கட்டு போட்டு அப்புறம் வெங்காயத்தை வெட்டி எடுப்பாங்க. அப்போது பல்லுக்காய் தனியாக நல்ல காய் தனியாக அது மாதிரி பிரித்து எடுப்பாங்க. வெங்காயத்தை வெட்டும்போது நல்ல வெங்காயமே கொஞ்சம் வெட்டுப்பட்டு தான் போகும். அந்த பல்லு வெங்காயம் வெட்டுப்பட்ட வெங்காயம் இதெல்லாம் வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டுருவாங்க. இப்படி தான் அந்த காலத்துலலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போலாம் எல்லாமே மாறி போயிடுச்சு. இது மாதிரி வெங்காயத்தை இப்போலாம் பண்ணுறதே கிடையாது. அப்படியே பிடுங்குறாங்க, கொஞ்ச நாள் காய விடுறாங்க, அதுக்கப்புறம் தாள் தனியாக வெங்காயம் தனியாக அரிஞ்சு எடுத்துடுறாங்க. இதே மாதிரி தான் இப்போலாம் பண்ணிகிட்ருக்காங்க. வேலையும் ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு. முன்ன மாதிரிலாம் இல்லை. இப்போது தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுமே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குமே கிளம்பிட்டாங்க. நாங்களுமே எல்லா தேங்காவுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டுட்டோம். ஆடு மாடு வயல் இதெல்லாம் வச்சுருந்தாலே போதும், வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 7 மணி பக்கமே ஆயிடுது. அம்மாயும் மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. நானும் பாப்பாவும் சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு 7 மணி பக்கம் ஆயிடுச்சு. காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா என்னோடய பாப்பா பஜ்ஜி போடலான்ட்டு சொன்னால சரின்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தோம். உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வெங்காயமும் இருந்ததுனால ரெண்டுமே வச்சு பஜ்ஜி போட்டாச்சு. போடணுமோ இப்படி போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க யாரோ. அம்மா வீட்டில் இருந்தாலே நேரம் அப்படியே டக்கு டக்குன்னு போயிடுது. அடுத்த நாளும் வந்தாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம். அது என்னமோ தெரியல, மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. இருந்தாலுமே அம்மா வீட்டிலேருந்து கிளம்பும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போவுமே.
காலையில் ஒரு 6:30 அந்த டைம் இருக்கும். அப்போ தான் கரெக்டாக வந்து பால்காரங்க வந்திருந்தாங்க. அவங்க பால் கறந்துட்டு இருந்தாங்க. காஃபி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுக்காக சும்மா மாடிக்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். காலையில் எந்திரிச்சதுமே அப்படியே சூரியன் வர்றது எல்லார் வீட்லேயுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா வீட்டில் இன்னும் கூட கொஞ்சம் அழகாக தெரியும். ஏன்னா சுற்றிலும் அப்படியே பச்சை பசேர்னு வெள்ளாமல் தான் வச்சுருப்பாங்க. பக்கத்தில் வந்து ஒரு மலையுமே இருக்கா, பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன் 2 பேரும் வட துருவம் தென் துருவம் மாதிரி நடக்கிறீங்க? இங்கே பாரு. மாடியில் அப்படியே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நேரமாக ஊருக்கே கிளம்பலாம் அப்படின்ட்டு பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் வந்து குச்சி வெள்ளிக்கிழங்கு தான் சிப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. 1 கிலோ 2 கிலோ இல்லை 10 கிலோ வந்து சிப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஊருக்கு அப்படியே எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து அம்மாவோட சமையல் தான். அம்மா தான் குருமா வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து சப்பாத்தி மட்டும்தான் போட்டிருந்தோம். காலையில் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் நானே தான் தலை சீவிக்கிறது. அம்மா வீட்டுக்கு போனால் மட்டும் அம்மாவை தலை சீவிட சொல்கிறது. யாராவது தலை சீவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால் அம்மா கிட்ட தலைக்கு சீவிக்கணும்னா ஒரே ஒரு ரூல்ஸ் தான். கண்டிப்பாக வந்து தலைக்கு எண்ணெய் வச்சே ஆகணும். வச்சு விட்டுருவாங்க எப்படியாச்சும். மெயினாக அம்மா வீட்டுக்கு வந்ததே தேங்காய் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான். அப்படியே தேங்காவெல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காவை மூட்டையில் போட்டு வச்சா வைக்க முடியாது, இடம் கொஞ்சம் பத்தாது அப்படின்றதுக்காக தேங்காவை ஒவ்வொரு தேங்காவாக அப்படியே எடுத்து காரில் போட்டாச்சு. நீ போடுறது நீ என்னைக்கு 5 போட்டிருக்கேன். இந்த வீடியோலாம் பொங்கலுக்கு முன்னாடியே எடுத்தது. அம்மா வந்து பொங்கல் சீருக்காக ஒரு மூட்டை வந்து அரிசியுமே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் போகும்போதே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. சரின்ட்டு நாங்களுமே அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஊருக்கு. நேரமாகவே கிளம்பலான்ட்டு பார்த்தோம். அப்படி இப்படின்ட்டு ஒரு 9 மணி பக்கமே ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து தோட்டத்துக்கு வந்து ஆளுமே வந்துட்டாங்க வேலைக்கு. அம்மா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டேஸ் கழித்து வந்து வீட்டில் வந்து வான்கோழி செஞ்சுருந்தோம். குழம்பு, வறுவல் இது மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எப்போவுமே எங்கள் வீட்டில் கொஞ்சம் லேட்டாகி தான் சாப்பிடுவோம். ஆளுக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால கண்டிப்பாக சமைக்கிறதுக்கும் லேட் ஆகிடும், சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகிடும். காலையில் இட்லி ஊற்றி வான்கோழி குழம்பு மட்டும் வச்சுட்டு வறுவல் வந்து மதியம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பாதி கறியை வந்து அப்படியே வச்சாச்சு. எப்போவும் நாட்டுக்கோழி குழம்பு வந்து எது மாதிரி வைப்பேனோ அதே மாதிரியே தான் இதையும் செய்ய போகிறேன். நாட்டுக்கோழி வேகிறத விடையே இது கொஞ்சம் வந்து இன்னுமே வேக டைம் எடுத்துக்குன்ற மாதிரி யூடியூப் வீடியோவில் பார்த்துருந்தேன். சரின்ட்டு ஒரு 4-5 விசில் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டுருந்தேன். வான்கோழியை வேக வைக்கும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். காலையில் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான கறியை மட்டும் விசில் வச்சுட்டு மீதி கறியில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் மதியம் சமைக்கிறதுக்காக. கறி வெந்துருச்சுன்னா குழம்பு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வச்சிடலாம். நம்ம அதுக்குள்ளேயே வந்து இட்லி ஊற்றி வச்சிடலான்ட்டு ஒரு பக்கம் வந்து இட்லியுமே ஊற்றி வச்சிட்டேன். அதுவுமே ஒரு ஈடு வெந்துருச்சு. 2-3 ஈடு பக்கம் ஊற்றுற மாதிரி இருக்குமா, அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு பக்கம் வந்து இட்லியுமே ஊற்றி வச்சாச்சு. கறியுமே ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு, இட்லியுமே ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு. வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து மசாலாலாம் எடுத்து வச்சா கறி எண்ணெய் வெந்துடும். நம்ம வணக்கி அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துட்ருந்தேன். ஒரு 10 to 15 வரமிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது கூடவே கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக கிராம்புமே ஆட் பண்ணியிருந்தேன். மிளகாய் கொத்தமல்லியை மட்டும் எண்ணெய் விட்டு வறுத்துருந்தேன். மற்றதெல்லாம் அப்படியே ட்ரையாகவே வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், அப்புறம் 2 தக்காளி, இது கூடவே சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கி எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து இது கூடவே கொஞ்சமாக வந்து தேங்காவுமே ஆட் பண்ணியிருந்தேன். கறி குழம்புக்கு எப்போவுமே தேங்காய் நான் அதிகம் ஆட் பண்ண மாட்டேன், சும்மா கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். ஒரு பக்கம் மிளகாய் கொத்தமல்லியுமே வறுத்து வச்சாச்சு, இன்னொரு பக்கம் வந்து வெங்காயமே வணக்கி வச்சாச்சு. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம குழம்பு கூட்டி வைக்கிற வேலையை பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 10 to 15 வந்து சின்ன வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அது வணங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளிலாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்து கறி ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் தக்காளிலாம் மிக்சியில் போடும்போது அப்படியே சீக்கிரமாகவே அரைஞ்சிரும். ஆனால் இந்த மிளகாய் கொத்தமல்லி மட்டும் சீக்கிரமே அரையாது. அது அரைகிறதுக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கும். வெறும் கொத்தமல்லி மிளகாய் அந்த மசாலா பொருள்லாம் வருத்தோம்ல, அதை மட்டும் போட்டு தண்ணி விடாமல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாகவே வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஓரளவுக்கு நல்லா வந்து பவுடர் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுக்கணும், இல்லைன்னா நல்லா அரையாது. மசாலா பொருள்லாம் இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. தனித்தனியாக அரைச்சி எடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் கொத்தமல்லியில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதுலேயே வெங்காயம் தக்காளியுமே ஆட் பண்ணி ஒரே பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கறி வணங்கும் போதே அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலையுமே ஆட் பண்ணியிருந்தேன், அதை சொல்ல மறந்துட்டேன். கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அதையுமே ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொருள் வறுத்து அரைச்சது மட்டும் போடாமல் கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருந்தேன். கறி ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு குக்கரில் போட்டு. இந்த மசாலா வாசம் மட்டும் போகிற அளவுக்கு கொதிக்க வச்சா மட்டுமே போதுமானது. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிடலாம். இட்லிக்கு கறி குழம்புனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். வான்கோழியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு. மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான் இந்த வான்கோழியை வந்து சமைச்சதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி சமைக்கிறது. டேஸ்ட்டுமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நாட்டுக்கோழி அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. காலையில் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் போல் வந்து வறுவல் பண்ணலான்ட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கறி வந்து ரொம்பவே நிறைய தான் இருந்துச்சு. ஒரு 4 வெங்காயம் பக்கம் எடுத்திருந்தேன். 2 வெங்காயம் வந்து வணக்கி விட்டுக்கலாம், 2 வெங்காயம் வந்து ஆட்டி ஊற்றுக்கலாம் அப்படின்ட்டு. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயம் இதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 தக்காளி, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரி ஐட்டம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி வந்து பச்சையாகவே அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வெங்காயம் தக்காளிலாம் வணக்காமல் அப்படியே ஆட்டி இருக்கிறதுனால பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே கொதிக்க விட்டுறலாம். அது அப்படியே இப்போயுமே வந்து கறியை வந்து குக்கர்லேயே வேக வச்சாச்சு. ஏன்னா தனியாக வேக வச்சா அது கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றதுனால குக்கர்லேயே வச்சாச்சு. வறுவலுக்குமே ஒரு 7-8 விசில் பக்கம் தான் விட்டுருந்தேன். வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா அதை நல்லா கொதிச்சு அப்படியே ஒரு தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். மசாலா வாசம்லாம் நல்லா போனதுக்கப்புறமா வந்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். வறுவலுக்கு தண்ணியெலாம் நிறைய ஆட் பண்ணவே இல்லை. கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்ததுனால அதையவே ஆட் பண்ணிட்டேன். கறியெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டிதான். ஒரு பக்கம் வந்து சாப்பாடுமே வச்சு அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. காலையில் வச்சு குழம்பு மீதி இருக்கிறதுனால தான் சாப்பாடும் வறுவல் மட்டும் செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவுமே முடியுது. உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.